குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் நம்ம இதுவரை பார்க்கல. சரியா? அது என்னென்னா, பொதுவாக நம்ம இப்போ துபாய்க்கு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். சரியா? நர்ஸ் என்னென்ன பேசுவாங்க, பேஷண்ட் என்னென்ன பதில் சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்னென்னா, இப்போ துபாயை பொறுத்தளவில் நமக்கு ஏதாவது ஒரு அரப் கண்ட்ரிஸுக்கு நர்ஸ் வேலைக்கு போகிறாங்கன்னா நிச்சயமாக நமக்கு அரபிக் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, உங்கள் உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு கேட்க தெரியணும். சரியா? இல்லை அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை புரியணும். அதை புரியக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு நமக்கு அரபி தெரியணும். சில பேஷண்ட் வந்து வந்தவுடனே டாக்டர் எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ டாக்டர் இங்கே இருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, இதில் உட்காருங்க, இப்போ வருவாங்க, அப்படி ஏதாவது நம்ம பதில் சொல்ல நிச்சயமாக தெரியணும். சரியா? சரி, அப்படி ஒரு டாபிக் தான் நம்ம இப்போ போடுறோம். சரி, அதான் ஒரு நர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். சரியா? அதான் கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட். சரியா? கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட். சரியா? முதல்ல வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வர்றாரு, ஹாஸ்பிட்டல் உள்ளே வர்றாரு. நர்ஸ் பக்கத்தில் வந்தவுடனே அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறாங்க. சரியா? குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பதிலுக்கு அந்த நர்ஸ் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு சேரை காட்டி இங்கே உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே உட்காருங்கன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. சரியா? சொல்லிவிட்டு அவர் உட்கார்ந்த உடனே அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நர்ஸ் கேட்குறாங்க, அந்த பேஷண்ட்கிட்ட கேட்குறாங்க. சரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாருன்னா, தலையில் கையை வச்சுக்கிட்டு எனக்கு தலை வலிக்குது சிஸ்டர்னு சொல்கிறாங்க. சரியா? எனக்கு தலை வலிக்கிறது சிஸ்டர்னு சொல்கிறாரு. உடனே நேசர்னு சொல்கிறாங்க, உங்கள் கார்டு தாங்க, உங்கள் கார்டு தாங்கன்னு கேட்குறாங்க. இந்த கார்டு என்னென்னா, அதாவது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புதுசாக போனோம்னா நமக்கு வந்து முதல்ல ஒரு கார்டு கட்டாயம் நமக்கு கொடுப்பாங்க. என்னென்னா, நம்ம நேம், நம்ம வயசு, நம்ம அட்ரஸ்ஸு, நம்ம மொபைல் நம்பர் எல்லாம் கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கார்டில் எழுதி நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த கார்டு அடுத்த தடவை நம்ம போகும்போது நிச்சயமாக அந்த கார்டை நம்ம கொண்டுட்டு போகணும். சரி, அதுக்காக தான் அந்த கார்டை அவங்க தர்றாங்க. சரியா? ஏன்னா அந்த கார்டை கொடுத்தோம்னா நம்ம டீட்டெயில் உடனே அவங்க கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்க வசதியாக இருக்கும். அதனால தான் அவங்க கார்டை ரெண்டாவது கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த கார்டு தான் இப்போ நர்ஸ் அவங்ககிட்ட அந்த பேஷண்ட்டை கேட்குறாங்க, உங்கள் கார்டு தாங்கன்னு. சரி, அந்த பேஷண்ட் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட எந்த கார்டும் இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, என்கிட்ட எந்த கார்டும் இல்லை. சரி, உடனே நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இதுதான் இங்கே முதல் தடவையாக வரீங்களா, இதுதான் இங்கே முதல் தடவையாக வரீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இதுதான் எனக்கு முதல் தடவைன்னு பதில் சொல்கிறாரு. சரியா? ஆமாம் இதுதான் எனக்கு முதல் தடவைன்னு சொல்கிறாரு. சரி, உடனே நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசப்ஷனில் போய் புது கார்டு வாங்குங்க, ரிசப்ஷனில் போய் புது கார்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நர்ஸ். சரி, அந்த ஆள் உடனே நிறைய ரிசப்ஷனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு நேம், வயசு, டீட்டெயில், ஃபுல் டீட்டெயிலெலாம் சொல்லி ஒரு கார்டு வாங்கிட்டு நர்ஸுக்கிட்ட வராரு. நர்ஸுக்கிட்ட அந்த கார்டை கொடுத்த உடனே நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? சரி ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? இதுவரை நம்ம பார்த்ததை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சென்டென்ஸ் போட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வர்றாரு. அங்கே ஒரு நர்ஸ் வந்து ஒரு சேர், ஒரு டேபிள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த பேஷண்ட் வந்து வந்த உடனே நர்ஸை பார்த்த உடனே குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறாரு. சரியா? குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறாரு. சரியா? இந்த குட் மார்னிங் சிஸ்டருங்கிறது அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்க? சரியா? காலை வணக்கம் சிஸ்டர். காலை வணக்கம் சிஸ்டர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, குட் மார்னிங் சிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க தமிழ்லையும். சரியா? அப்போ குட் மார்னிங் சிஸ்டர்னு எப்படி சொல்லுவாங்க? சரியா? குட் மார்னிங் சிஸ்டர், சபா அல் ஹேர் யா உக்தி. சரியா? சபா அல் ஹேர், குட் மார்னிங், ஏ உக்தி சிஸ்டர். அந்த ஏ உக்திங்கிறது கரெக்டான மீனிங் பார்த்தோம்னா, உக்தின்னு சொன்னால் சிஸ்டர், ஏ உக்தின்னு சொன்னால் மை சிஸ்டர். அதான் ரொம்ப அன்பாக கொஞ்சம் கூட நல்லா சொல்கிற மாதிரி. சரியா? ஏ உக்தின்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸ் அது. சரியா? அப்போது சபால் ஹேர் குட் மார்னிங், ஏ உக்தி சிஸ்டர். அப்போ குட் மார்னிங் சிஸ்டர் கரெக்டாக வருது. சரியா? ஓகே. அடுத்தால அந்த நர்ஸ் அவருக்கு பதிலுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்தால நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு சேரை காட்டி இங்கே உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து இங்கே உட்காருங்க. சரியா? தயவுசெய்து இங்கே உட்காருங்க, ப்ளீஸ் சிட் ஹியர், ப்ளீஸ் யஹா பைட்டியே. தயவுசெய்து இங்கே உட்காருங்க, ப்ளீஸ் சிட் ஹியர், ப்ளீஸ் யஹா பைட்டியே. இதுக்கு என்ன அரபிக்? இது அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்க? சரியா? மீன் ஃபாத்லக் ஈஜ்லிஸ் ஹினா.
மின் ஃபத்லக் இஜ்லிஸ் ஹினா சரியா மின் ஃபத்லக் இஜ்லிஸ் ஹினா சரியா மின் ஃபத்லக் ப்ளீஸ் இஜ்லிஸ் சிட் ஹினா ஹியர் மின் ஃபத்லக் ப்ளீஸ் இஜ்லிஸ் சிட் ஹினா ஹியர் சரியா அப்போ சேர்த்து சொல்லுவோம் ப்ளீஸ் சிட் ஹியர் கரெக்டாக வருது ப்ளீஸ் யஹாம் பைட்டியே தயவு செய்து இங்கே உட்காருங்க கரெக்டாக சரி அந்த பேஷண்ட் வந்து அந்த நர்ஸ் சொன்ன உடனே அந்த சேரில் போய் உட்கார்றாரு சரியா உட்கார்ந்த உடனே நர்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு அர்த்தம் சரியா உங்களுக்கு என்ன பிரச்சனை வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஆப்க்கு கியா முஷ்கில் ஹை ஆப்க்கு கியா முஷ்கில் ஹை வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எப்படி அரபிக்கில் கேட்குது சரியா ஷூ முஷ்கிலத்திக் சரியா ஷூ முஷ்கிலத்திக் ஷூ முஷ்கிலத்திக் சரியா ஷூ வாட் முஷ்கில் ப்ராப்ளம் முஷ்கிலத்திக் யுவர் ப்ராப்ளம் கரெக்டாக அப்போ ஷூ முஷ்கிலத்திக்னு சொன்னால் வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம் கரெக்டாக வருது ஆப்கா முஷ்கில் கியா ஹை ஆப்க்கு கியா முஷ்கில் ஹை உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியா ஓகே அதுக்கு அந்த பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா தலையில் கையை வச்சுட்டு சொல்கிறாரு எனக்கு தலை வலிக்குது சிஸ்டர் எனக்கு தலை வலிக்குது சிஸ்டர்னு சொல்கிறாரு சிஸ்டர் ஐ ஹேவ் ஏ ஹெட்டேக் सिस्टर आई हैव ए हेडेक सिस्टर मुझे सर दर्द है सिस्टर मुझे सर दर्द है सिस्टर आई हैव ए हेडेक सिस्टर எனக்கு தலை வலிக்குது இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது சரியா அந்தி சுத்தா யா உக்தி சரியா அந்தி சுத்தா யா உக்தி சரியா அந்தி ஐ ஹேவ் சுத்தா ஹெட்டேக் யா உக்தி சிஸ்டர் சரியா அந்தி ஐ ஹேவ் சுத்தா ஹெட்டேக் யா உக்தி சிஸ்டர் அப்போ சேஞ்ச் பண்ணி சிஸ்டர் ஐயோ ஹெட்டேக் கரெக்டாக வருது சிஸ்டர் முஜே சர் தர்த் ஹை சிஸ்டர் எனக்கு தலைவலிக்குது கரெக்டாக உடனே அடுத்தால உடனே நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கார்டு தாங்கன்னு கேட்குறாங்க சரியா உங்கள் கார்டு தாங்க அதான் அந்த கார்டுன்னா அதான் நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் முதல்ல போகும்போது நமக்கு ஒரு கார்டு கட்டாயம் கொடுப்பாங்க நம்ம நேமு நம்ம அட்ரஸ்ஸு நம்ம பேர் நம்ம மொபைல் நம்பர் எல்லாம் கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு புது கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு தான் இப்போ நர்ஸ் கேட்குறாங்க உங்கள் கார்டு தாங்கன்னு கேட்குறாங்க சரியா அது எப்படி கேட்பாங்க கிவ் மீ யுவர் கார்டு சரியா கிவ் மீ யுவர் கார்டு ஆப்கா கார்டு தேவ் கிவ் மீ யுவர் கார்டு உங்கள் கார்டு தாங்க சரியா இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க சரியா ஆத்னி பத்தா கத்திக் சரியா ஆத்னி கிவ் மீ பத்தாக்கானா கார்டு பத்தாக்க திக்குன்னு சொன்னால் யுவர் கார்டு கரெக்டாக அப்போ ஆத்னி பத்தாக்க திக்குன்னு சொன்னால் கிவ் மீ யுவர் கார்டு கரெக்டாக ஆத்னி பத்தாக்க திக் ஓகே கிவ் மீ யுவர் கார்டு ஆப்கா கார்டு தேவ் உங்கள் கார்டு தாங்க சரியா அதுக்கு வந்து அந்த பேஷண்ட் அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா என்கிட்ட எந்த கார்டும் இல்லைங்கிறார் சரியா என்கிட்ட எந்த கார்டும் இல்லை சரியா I don't have any card. मेरे पास कोई कार्ड नहीं है मेरे पास कोई कार्ड नहीं है என்கிட்ட எந்த கார்டும் இல்லை ஐ டோன்ட் ஹேவ் எனி கார்டு இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது மா அந்தி ஐ பத்தாக்கா சரியா மா அந்தி ஐ பத்தாக்கா சரியா மா அந்தி அதான் அந்தின்னு சொன்னால் ஐ ஹேவ் மா அந்தின்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் சரியா ஐ பத்தாக்கான்னா எனி கார்டு ஐ எனி பத்தாக்கா கார்டு சரியா அப்போ மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ் ஐ எனி பத்தாக்கா கார்டு அப்போ சேர்த்தும்போது ஐ டோன்ட் ஹேவ் எனி கார்டு கரெக்டாக வருது என்கிட்ட எந்த கார்டும் இல்லை மேரே பாஸ் கோய் கார்டு நஹி ஹை கரெக்டாக சரி அப்போ நர்ஸ் உடனே என்ன கேட்குறாங்கன்னா இதுதான் இங்கே முதல் தடவையாக வாரீங்களா இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் டைம் ஹியர் क्या ये आपको यहाँ पहली बार है இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் டைம் ஹியர் இதுதான் உங்களுக்கு இங்கே முதல் தடவை வரீங்களா இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க சரியா ஆஹாதா அவ்வல் மர்ரா லக்ஹினா ஆஹாதா இஸ் திஸ் அவ்வல் மர்ரா ஃபஸ்ட் டைம் லக் ஃபார் யூ ஹினா ஹியர் சரியா அப்போ சேச்சும்போது ஆஹாதா அவ்வல் மர்ரா லக்ஹினான்னு சொன்னால் இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் டைம் ஹியர் இதுதான் உங்களுக்கு இங்கே முதல் தடவை வரீங்களா क्या ये आपके यहाँ पहली बार है கரெக்டாக வருது இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் டைம் ஹியர் சரியா ஓகே அதுக்கு அந்த பேஷண்ட் வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னா ஆமாம் இதுதான் எனக்கு முதல் தடவைன்னு சொல்கிறாரு சரியா ஆமாம் இதுதான் எனக்கு முதல் தடவை எஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் हाँ ये मेरा पहली बार है எஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் ஆமாம் இதுதான் எனக்கு முதல் தடவை இது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு நாம் ஹாதா அவ்வல் மர்ரா லீ சரியா அந்த நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு அடுத்தால பிறகு ஹாதா அவ்வல் மர்ரா லீ சரியா நாம் எஸ் ஹாதா திஸ் அவ்வல் மர்ரா ஃபஸ்ட் டைம் லீ ஃபார் மீ சரியா அப்போ சேர்த்தும்போது நாம் ஹாதா அவ்வல் மர்ரா லீன்னு சொன்னால் எஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் சரியா கரெக்டாக வருது
हाँ ये मेरा पहली बार है ஆமாம் இதுதான் எனக்கு முதல் தடவை. சரி உடனே அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசப்ஷனில் புது கார்டு வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. சரி ரிசப்ஷனில் புது கார்டு வாங்குங்க, ரிசப்ஷனில் புது கார்டு வாங்குங்க. கெட் ஏ நியூ கார்டு அட் தி रिसेप्शन में नया कार्ड ले लो. சரியா रिसेप्शन में नया कार्ड ले लो. गेट ए न्यू कार्ड अट தி ரிசப்ஷனில் புது கார்டு வாங்குங்க. இது எப்படி சொல்லுவாங்க அரபிக்கில்? ஹசல் பத்தாக்கா ஜெதீதா ஃபி அல் இஸ்தக்பால். சரியா ஹசல் பத்தாக்கா ஜெதீதா ஃபி அல் இஸ்தக்பால். ஹசல் கெட் பத்தாக்கா கார்டு ஜெதீதா நியூ ஃபி அட் அல் இஸ்தக்பால் ரிசப்ஷன். கரெக்டா? அப்போ சேர்த்து சொல்லும்போது கரெக்டாக வருது. சரியா ஹசல் கெட் பத்தாக்கா கார்டு ஜெதீதா நியூ ஃபி அட் அல் இஸ்தக்பால் தி ரிசப்ஷன். கரெக்டா? அப்போ சேர்த்து சொல்லும்போது கெட் ஏ நியூ கார்டு அட் தி ரிசப்ஷன் கரெக்டாக வருது. ரிசப்ஷன் மே நயா கார்டு லேலோ, ரிசப்ஷனில் புது கார்டு வாங்குங்க. சரியா சரி உடனே அந்த பேஷண்ட் வந்து நேரே ரிசப்ஷனுக்கு போகிறாரு. அங்கே அவருடைய டீட்டெயிலெலாம் சொல்லி ஒரு கார்டு வாங்கிட்டு நேரே நர்ஸ்கிட்ட பழையபடி வர்றாரு. சரியா வந்து கார்டை காட்டின உடனே நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சரியா சரி என்னுடன் டாக்டர்கிட்ட வாங்க, சரி ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க. ஓகே கம் வித் மீ டு தி டாக்டர். சரியா கம் வித் மீ டு தி டாக்டர். ठीक है मेरा साथ डॉक्टर के पास आइए. कम विथ मी. ओके कम विथ मी टू தி டாக்டர். சரி ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க. சரியா இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா தைப். சரியா தைப் தால் மாயி இல அல் தபீப். சரியா தைப் தால் மாயி இல அல் தபீப். தைப்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தால் மாயி இல அல் தபீப். சரியா தைப் ஓகே தால் கம் மாயி வித் மீ இல டு அல் தபீப் தி டாக்டர். சரியா அப்போ சேர்த்து சொல்லும்போது ஓகே கம் வித் மீ டு தி டாக்டர் கரெக்டாக வருது. சரி என் கூட டாக்டர்கிட்ட வாங்க. ठीक है मेरे साथ डॉक्टर के पास आइए. சரியா தைப் தால் மாயி இல அல் தபீப். ஓகே சரி இன்றைக்கி இவ்வளோ போதும். சரியா இனிமேல் அடுத்தால வந்து இன்னும் இதே போல் நிறையா வீடியோ நம்ம அடுத்தால இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதான் நேர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல் சம்மந்தப்பட்ட வீடியோ. சரியா அடுத்தடுத்தால் நம்ம இன்னும் போடலாம், நிறையா போடலாம். சரியா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா ஓகே பாய்.